ராகி மாவு பாத்தீங்கன்னா நம்ம கம்புல பல ரகம் வந்துருச்சு, ஹைபிரிட் கம்பு வந்துருச்சு, நிறைய வந்துருச்சு. அதே மாதிரி சோளத்திலயும் பல ரகம் இருக்குங்க. ராகில மட்டும்தான் ரகங்களை பிரிக்க முடியாம வச்சிருக்காங்க, ஹைபிரிட் கொண்டு வர முடியாம வச்சிருக்காங்க. இதுல வந்து கால்சியம் நிறைய இருக்கு. இப்ப வரைக்கும் ராகி மாவு வந்து நிறைய பேர்த்துக்கு அது பெரிய ஒரு சப்போர்ட்டிங் உணவாகவும் இருக்குது. இப்போ பிரஷர் இருக்கிறவங்களும் ராகி எடுத்துக்கிறாங்க, சர்க்கரை இருக்கிறவங்களும் ராகி எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ராகி வந்து நல்ல ஒரு ஹெல்த்தி ஃபுட்டா தான் இருக்கு இது வரைக்கும். இந்த ராகி வந்து ஏன் நாம சேலுக்கு கொண்டு வந்திருக்கோம்னா, கொடுக்கும் போது கொஞ்சம் சுத்தமா கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக. ராகியை வந்து நம்ம வாங்கிட்டு வந்து ஒரு தடவைக்கு 4 தடவை ஃபுல்லா வாஷ் பண்ணிட்டு நல்லா வெயில காய வச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம மாவு அரைக்கிறோம். எடுத்து வாங்கினோடனே மாவு அரைக்கிறது இல்ல, நல்லா சுத்தமான முறையில கொடுக்கணும் அப்படிங்கறதுக்காக ராகி வந்து நம்ம இப்ப வந்து மாவா கொண்டு வந்திருக்கோம். இந்த ராகி மாவு வந்து இனிமே நம்மளோட கடையிலயும் இருக்கும், நம்மளோட கேட்லாக்லயும் இருக்கும் நம்ம ராகி. இதே மாதிரி கூடிய விரைவுல கம்பு குரணையும் கிடைக்கிறதுக்கான வழிமுறைகளை சீக்கிரமா செய்யலாம். அடுத்தடுத்த ஒவ்வொரு பொருளா தான் கொஞ்சம் கொஞ்சமா தான் ஆட் பண்ணிட்டு வர முடியும். அதுல வந்து இப்ப நம்ம ராகி கொண்டு வந்திருக்கோம். கூடிய சீக்கிரத்துல நம்ம கம்பு குரணையும் வந்து சுத்தமான முறையில இடிச்சு குத்தி எப்படி கொண்டு வருவாங்களோ, நம்ம கை பக்குவத்துல எப்படி கொண்டு வருமோ அந்த மாதிரி வந்து கம்பு குரணையும் சீக்கிரமா வந்து நம்ம கொண்டு வந்துடலாம்.